தற்போதைய அண்மை செய்தி. கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க வெளிச்சந்தையில் இருந்து மின்சாரம் வாங்க அனுமதியானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, கோடை காலத்தில் மின் தேவையினுடைய பயன்பாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த மின் தேவையை சமாளிப்பதற்காக 8525 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையிலிருந்து கொள்முதல் செய்வதற்கான ஒரு அனுமதியை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தின் போது மட்டும் மின் தேவையினுடைய பயன்பாடு தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட் அளவிற்கான இந்த மின் தேவை பயன்பாடு இருக்கக்கூடிய நிலையில இந்த முறை தமிழ்நாடு மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கான ஒரு ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு மாதமும் தேவையான ஒரு இடைவெளியில இந்த கொள்முதலை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதத்திற்கு தேவையான அந்த கொள்முதல் என்பது 540 மெகாவாட்டாக இருக்கிறது. அதே போன்று மார்ச் மாதத்திற்கு தேவையான மின் பயன்பாட்டுக்கான தேவை என்பது 1575ஆகவும், ஏப்ரல் மாதத்திற்கு 2340ஆகவும், மே மாதத்தில் 1320 மெகாவாட் தேவை மின்சாரம் இந்த தமிழகத்தினுடைய பயன்பாட்டுக்கு தேவையான மின்சாரமாக கருதப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மாதமும் தேவையான ஒரு இடைவெளியில இதனை கொள்முதல் செய்து கொள்ளலாம். அரசினுடைய உரிய வழிமுறைகளை பின்பற்றி இதனை வெளிச்சந்தையிலிருந்து கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்று தற்போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மின்சார கொள்முதல்ல பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு சர்ச்சைகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு அனுமதியை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இதுல உரிய விதிகளை பின்பற்றி தான் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.